இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்படிஷனில் வந்து எத்தனை பேர் பிடிக்கும்னு தெரியாது. பட் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ரவா வித் சேமியா வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுறது சூப்பராக இருக்கும். சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். பட் இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப லைட்டாக ஜஸ்ட் சூட் ஏறின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வந்து சூட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான், ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கேன். ஆயில் நல்லா காயிட்டும். காய்ச்சிட்டு இருக்குது. ஸோ கடுகு, சீரகம், ஸோ கருவேப்பிலை, பச்சை மிளகா அண்ட் ஆனியன் 3 ஒன்றா போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ரொம்ப லைட்டாக ஃப்ரை பண்ணலாம். ஸோ கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னா வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வறுத்து விட்டுட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்ச நாள் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். கொச்சின்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்ச நாள் வந்து ஸ்டீம் ஆகிட்டு அப்படியே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸ்டீம் ஆனால் நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோஸ் கூட்டு வந்து என்னோட ஸ்டைலில் வந்து எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஸோ இது செய்கிறது வந்து எப்படி பார்க்கலாம். சிம்பிள் ஈஸி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து ஆனியன் வந்து போட்டுக்கலாம். நான் ஏன் ஃபஸ்ட்டே வந்து பச்சை மிளகா கடுகு வந்து போடாது பச்சை மிளகா போடுறேன்னா பச்சை மிளகா வந்து ஸ்மெல் வரும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே போடுறோம். ஸோ இப்போ வந்து கடுகு போட்டுக்கிட்டே இருக்கும். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இது மாதிரி பச்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். உப்பு தான் பார்த்துட்டு ஸோ விசில் நல்லா வந்த பிறகு நம்ம வந்து விசில் காட்டிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது தேங்காய் போட்டாலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இது மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ். உப்பு வந்து பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா விசில் போட்டு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கணும். சூப்பரான கோஸ் பொரியல், கேபேஜ் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து போட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு 2 விசில் வந்துச்சுன்னா போதும். சூப்பராக வந்து டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குன்னா பர்ஃபெக்டான கோஸ் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா பச்சை பயிறு முளைக்கட்டு வந்து கத்திரிக்காய் போட்டு கூட்டு மாதிரி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் வந்து சூப்பராக. ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து காயிடும். ஸோ ஆனியன் வந்து போட்டு ஸோ நல்லா வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கும். டொமாட்டோ வந்து போட்டுருங்க. டொமாட்டோ போட்டுட்டு நல்லா வதங்கிட்டோம். கருவேப்பிலை வந்து போட்டுட்டு நல்லா வதங்கிடும். ஸோ தேங்காய் போட்டிருக்கோம். தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் போடுறோம். ஆயில் நல்லா காய்க்கும். ஸோ கடுகு, சீரகம் ஏன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணிடலாம்.
நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நல்லா வதங்கணும். ஸோ இதில் பார்த்து மசாலா அரைச்சி ஊற்றிக்கலாம். அந்த மசாலா வந்து ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து போட்டுருங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டே போட்டோம்னா ஒரு மாதிரி தீஞ்சு மாதிரி கருப்பாயிடும். ஸோ இப்போ போட்டால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுருங்க. சீக்கிரம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்ட பிறகு ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம். சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிடும்.